அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அழகான புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான நாளில் உங்களுக்கு ஒரு 3 நாணயங்களை சேலுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் ரவீந்திரநாத் தாகூர், இந்தியாவில் முதல்ல நோபல் பரிசு பெற்றவர். கீதாஞ்சலி என்கின்ற ஒரு இலக்கிய நூலுக்கு மகாத்மா காந்தியின் நெருங்கிய நண்பர். சென்னைக்கு ஒரு முறை வந்திருந்தார். அப்போ பாரதியாரும் நேரில் சந்தித்து பேசியதாக ஒரு வரலாறு இருக்குது. பாரதியாருக்கு காந்தி மீது கோபம் வர்றதுக்கு காரணம் இந்த ரவீந்திரநாத் தாகூர் வருது. இவர் கீதாஞ்சலி நூலுக்கு நோபல் பரிசு பெறுவதற்கு காந்தியும் ஒரு காரணம். சென்னையில் பீச்சில் ஒரு மீட்டிங்கு, சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி அவர் நடத்துகிறாரு. மகாத்மா காந்தி சென்னைக்கு வந்திருக்கிற செய்தி அறிஞ்சு நேரில் போய் அழைக்கிறார். மிஸ்டர் காந்தி, ஈவினிங் ஒரு பீச்சில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன், வர முடியுமா? வர முடிஞ்சால் வந்துடுங்க அப்படின்ட்டு போகிறாரு. காந்தி அப்போ தான் கேட்காரு, யார் இவர் அப்படின்னு சொல்லி. இவர் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், அவர் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம தான் அவரை பாதுகாக்காமல் விட்டுட்டோம். சரி, அதுக்காண்டி அவர் யானை பக்கத்துலலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. சென்னையில் பார்த்த சாரதி கோயிலில் யானை பக்கத்தில் போய் யானைக்கு தேங்காய் பழம்லாம் கொடுத்துருக்காரு. அது டப்புன்னு தும்பிக்கல் தூக்கி அடிச்சு போச்சு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா? இந்த சுதந்திரம் வேணும்னு சொல்லி நாட்டு மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்தவர் அவர் எச்சரிக்கையெல்லாம் இருந்துட்டார். எங்களது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். எட்டயபுரத்து கவிஞர்னு சொல்லியிருந்தாலும் எங்களது தென்காசி மாவட்டம் கடையத்தில் தான் அவர் சம்பந்தம் பண்ணார். ஒரு 20 நாணயம் மட்டும் வாங்கினேன். காஸ்ட்லி ரேட்டு, வாங்கி வச்சா வம்பா போகும்னு சொல்லிட்டு ஒரு அளவோடு மட்டும் வாங்கினேன். ரவீந்திரநாத் தாகூர். அதுலேயும் இது ரொம்ப மஞ்சளாக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டு விளையிற நிறத்தில் இருக்கு பாருங்க. ஒரே பாக்கெட்டில் உள்ள நாணயமாக இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. யூஎன்சி அப்படிங்கிறதுலேருந்து சந்தேகப்பட வேண்டாம். என்ன மின்ட்டுன்னு பார்க்க போகிறேன். மும்பை மின்ட்டு. எந்த ஒரு நாணயத்திலும் மின்ட்டு எங்கே இருக்கும்னா வருஷத்துக்கு கீழே இருக்கும். 2021 மும்பை மின்ட் இருக்கா, வருஷத்துக்கு கீழே இருக்கா. மோதிலால் நேரு ஒரு 10 காயின் இருக்குது, யூஎன்சி காயின். அதில் மின்ட் எங்கே இருக்கும்னா வருஷத்துக்கு கீழே இருக்கும். 2012 கீழே இருக்கா மும்பை மின்ட் இருக்கா. இதில் மட்டும் சைடில் இருக்கும் 1861. அது எந்த வருஷம் தெரியுமா? லார்டு மெக்காலே என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அல்லது இந்திய தண்டனை சட்டம் இந்தியாவில் உருவான ஆண்டு 1861. 1860 அது உருவாக்கப்பட்டு 1861 மக்களுக்காண்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1861. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் பீனல் கோட். 2011. அப்போ 150 வருஷம், 150 வருஷத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் வெளிவந்த ஒரு ரவீந்திரநாத் தாகூர் நாணயம். இதில் யூஸ்டு கண்டிஷன் என்கிட்ட ஒரு 100 நாணயங்கள் இருக்குது. இது யூஎன்சி காயின். ஒரு காயின் 90 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. மொத்தமே 20 காயின் தான். உங்களுக்கு யூஎன்சி காயின், ரவீந்திரநாத் காயின் இதுவரைக்கும் நான் வெளியிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட்டு வெளியிடுறேன். வேண்டும் என்பவர்கள் 2 3 1 வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு மட்டும் சிப்பிங் சார்ஜ் கொடுத்து என்கிட்ட நீங்கள் சிப்பிங் வாங்க வேண்டாம். அமௌண்ட்டை போட்டுக்கிட்டா எடுத்து வச்சுருவேன். வேறு எதனும் நாணயங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, இதை சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவேன். 50 காயின் 100 காயின்லாம் இல்லை, மொத்தமே 20 தான்.
வாங்கிக்கிட்டிங்கன்னா தேவைன்னா மறுபடியும் வேறு 20 புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து அதை குறைச்சி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நன்றி. 2021 மும்பை மின்ட்டில் ஒரு யூஎன்சி காயின், 2021 மும்பை மின்ட்டு யூஎன்சி காயின். இது எல்லாமே 10 நாணயம் இருக்கும், 11 நாணயம் இருக்குது. இவ்வளோதான் மொத்தமே இருக்கிறது இருப்பு. வெரி வெரி ரேர் காயினு, யூஎன்சி காயின் கிடைக்கிற கஷ்டம். வேணுங்கிறத 1-2 எடுத்து வச்சுக்கோங்க. மோதிலால் நேரு ராகுல் காந்தியின் தந்தையார், ராஜீவ் காந்தியினுடைய தாயார், இந்திரா காந்தி அம்மையாரினுடைய தந்தையார், ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தந்தையார் இந்த மோதிலால் நேரு அவர்கள். இந்தியாவில் எந்த அரசு உயர் பதவிகளையும் வகிக்காதவர், மிக பெரும் கோடீஸ்வரர். பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ அமைச்சராகவோ இல்லாதவர். ஏனென்றால் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு வாழ்ந்தவர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். இது அவர் தந்தையாராக இருக்கிறதுனால சுதந்திர இந்தியாவுக்கு 1947க்கு முன்பு வாழ்ந்தவர். காயின் வந்து இந்த தாகூர் காயினை விட இது வந்து ரொம்ப தெளிவாக குக் கண்டிஷனாக இருக்குது. நேரு காயின், மோதிலால் நேரு காயின். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 நாணயங்களை எதுன்னு வேணும்னா வாங்கிக்கோங்க. மோதிலால் நேரு நாணயம் என்ன நாணயம், என்ன விலைன்னு நான் வாங்கினோம்னுங்க மறந்து போச்சு. நான் டைரி எடுத்து பார்த்துக்கிறேன். எது வாங்கினாலும் நான் ரேட்டை குறித்து வச்சுருவேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்குங்க. நான் வந்து டைரியை பார்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ கேட்குறவங்களுக்கும் நான் விலையை சொல்கிறேன். நன்றி.